நம்ம குணங்களை மாற்றிக்கினா நம்ம பிரச்சனைகளை, நம்ம நோய்களை, நம்ம வாழ்க்கையை சீராக்கிறதுல நம்ம வெற்றி பெறலாம். நாம் எதையோ சாதிக்க, நம்ம கர்மாவை கழிக்க, உண்மையை தேடி நம்ம அனுபவங்களை பெற்று நம்ம ஆத்மா மேலும் மேலும் விரிவடைந்து பலமடைய நல்ல தரமானது ஆகிறதுக்காக அனுப்பிச்சிருக்க. நல்ல சங்கீதத்தை கேளுங்க, நல்ல உணவுகளை உண்ணுங்க, நல்ல உடைகளை உடுத்துங்க, நல்லவங்க கூட பழகுங்க. அப்போ எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்குங்க. நாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து அது நமக்கு தேவையா, அதை நம்ம மற்றவங்களை குற்றம் கூட காணாமல் நாமளே அதை எப்படி நிறைவாக செய்வது, மற்றவங்க உதவியை நம்ம எப்படி வாங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ், காட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் லூயிஸ் ஹெல்ஹே என்பவரின் நல்வாழ்வு நம் கையில் என்ற புத்தகத்தில் இருந்து சில பகுதிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். அவர் சொல்கிற நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அவதின்னு நீங்கள் நினைக்க வேணாம், கஷ்டம்னு புழுங்க வேணாம். எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய உள் ஆற்றல் நம்மிடம் நிறைஞ்சு கிடக்குது என்று விளக்குறார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நம்ம குணங்கள் தான் காரணம். உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். நம்ம குணங்களை மாற்றிக்கினா நம்ம பிரச்சனைகளை, நம்ம நோய்களை, நம்ம வாழ்க்கையை சீராக்கிறதுல நம்ம வெற்றி பெறலாம். உதாரணமாக ஒருத்தனுக்கு பண கஷ்டம் ஏற்பட்டால் அவனுக்கு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி வசதிங்களுக்கு லாய்க்கு இல்லாதவன் நம்ம உள்ளூர நினைக்கிறது தான் இது காரணம். அடுத்தது படிப்பில் மார்க்கு குறைவாக இருக்கிற பையனுக்கு என்ன சொல்கிறாரு, படிக்க எனக்கு வராது, இந்த படிப்பே எனக்கு ரொம்ப சுமையாக இருக்குது, நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லாதவன் அவன் உள்ளூர நினைக்கிறதுனால தான். அதை விட்டுட்டு நான் இதை விட சூப்பராக படிப்பேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு அவன் தன்னைத்தானே நல்லா வருவேன் அப்படின்னு உறுதி சொல்லிக்கினே அவன் படிக்க, நல்ல படிப்பில் அவன் பெரிய அளவில் வருவான். அதுக்கு அடுத்தது எந்த உறவும் எனக்கு கை கொடுக்குறதே இல்லை, யாரும் வர்றதில்லை, யாரும் போகிறதில்ல, யாரும் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க சொல்கிறாங்க சில பேர். அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறது தான் காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்தா, குழந்தையில நம்ம அப்பா அம்மா நம்மளை பெற்றதோடு சரி, அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க. இறைவன் நம்மளை இங்கே பிறப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாரு. நாம் எதையோ சாதிக்க, நம்ம கர்மாவை கழிக்க, உண்மையை தேடி நம்ம அனுபவங்களை பெற்று நம்ம ஆத்மா மேலும் மேலும் விரிவடைந்து பலமடைய நல்ல தரமானது ஆகிறதுக்காக அனுப்பிச்சிருக்காரு. நல்லது கெட்டதுன்றது எப்படி பாகுபாடு பண்ணுறது? எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் கெட்டது, நேர்மறை எண்ணங்கள் எல்லாம் நல்லது. நேர்மறை என்பது அடுத்தவங்களை பார்த்து பாராட்டக்கூடிய எண்ணம் வரணும் நமக்கு. அதுக்கும் அடுத்தது அவங்க இன்னும் விரிவாக எப்படி விளக்குறாங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்தீங்க, ஆராய்ஞ்சி பாருங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைங்க நீங்கள் நம்புறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. பிரச்சனையுடைய ஆணிவரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை தீர்க்கக்கூடிய வழிகளை கொண்டாடுவீங்க. அப்போ பிரச்சனை தீர்றது சுலபம் தானே. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனையே இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நல்ல சங்கீதத்தை கேளுங்க, நல்ல உணவுங்களை உண்ணுங்க, நல்ல உடைகளை உடுத்துங்க, நல்லவங்க கூட பழகுங்க. அப்போ எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும் தானே. உதாரணமாக பாருங்கள், ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே காஃபி எல்லாம் தரமானது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த ஹோட்டலில் நுழைஞ்சி காஃபி கொடுக்க ஆர்டர் பண்ண பேரர் வர வரைக்கும் காத்து நிற்கீங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பையன் நல்ல பெரிய கிளாஸில் ரோஸ் மில்க்கு, அந்த ரோஸ் சேரக்கூடிய அந்த கலர் உங்களுக்கு அப்படியே அட்ராக்ஷன் ஆகுது. நீங்கள் ரோஸ் மில்க்கு உங்களுக்கு தொண்டை வலி, குடிக்கக்கூடாது, ஆனால் அதை ஆர்டர் பண்ணிட்டீங்க, வாங்கி ரசித்து குடிக்கவும் செஞ்சிட்டீங்க. உங்கள் உடல் நலத்துக்கு நீங்களே கேடு விளைவிச்சிங்க. அப்படித்தான் இது. நாம் நம்ம சிந்தனையை சீர்தூக்கி கரெக்டாக கொண்டு போகும்போது மற்றவங்க சிந்தனையை சேர்த்து தாங்க கொண்டு போகிறோம். அது தேவையே இல்லைங்க. அவங்க சிந்தனையை இதில் மிக்ஸ் பண்ணாதீங்க, கலக்காதீங்க. உங்கள் சிந்தனையோடு இருந்து அதை செயலுக்கு கொண்டு வர பாருங்கள். அப்போ தான் உங்கள் வாழ்க்கை சீர்கேடு இல்லாமல் சிறப்பான வழியில் போகும்.
ஒரு குருவி வந்து உங்கள் வீட்டில் ஒரு கூடு கட்டுது. அதை பார்த்தோன்னே, இந்த குருவி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு ஏன் இங்கே வந்து கூடு கட்டுது? இதால் எனக்கு பார் கீழெல்லாம் குப்பை குளமாகுது, இதால் ஸ்மெல் வருது, இப்படி தேவையில்லாத நீங்களா உருவகம் பண்ணிக்கிறீங்க. அதனால் என்ன ஆகுது, ஒரு வெறுப்பாகி அது உங்களுடைய அந்தரங்கத்திலையும் போய் பதிவாகுது. அதனால் உடல் நலம் சீர்கெட ஆரம்பிக்குது. இப்போ இதையே வேறு கோணத்தில் பாருங்கள். இந்த குருவி கூடு கட்டினா நல்லதாமே, வீட்டில் குழந்தைங்க நிறைய தழைக்குமா, அப்போ அது நல்ல எண்ணம் தானே. அதன் விளைவாக அதுக்கு ஒரு சின்ன கப்பில் அரிசியை கொண்டு வந்து வைக்கிறீங்க, ஒரு சின்ன கப்பில் தண்ணியை வைக்கிறீங்க. அது வந்து அதை சாப்பிட்றத பார்த்து ரசிக்கணும். நீங்கள் ரசித்து பார்க்குறத பார்த்து உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் ரசிக்க கற்றுக்குறாங்க. அதனால் அவங்க அப்பா அம்மாவும் ரசிக்க கற்றுக்குறாங்க. மொத்தத்தில் வீடே சந்தோஷமாக இருக்குது. இது எவ்வளோ பாசிட்டிவ் தாட்டால் கிடைச்ச பரிசு பார்த்திங்களா நமக்கு. இது மூலமாக என்ன ஆகுதுன்னா, அந்த குருவிங்க கீச் கீச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் பறக்கிறது கூட நமக்கு சங்கீதம் மாதிரி இருக்குது. நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நம்ம ரசித்து லயிச்சு வாழறோம். இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்குற கண்ணில் தெளிவிருந்தால் உன் பகுத்தறிவையே அதை தொகுத்தறியும்னு கண்ணதாசன் பாடியிருக்கார். கால் இல்லாதவனை பாரு, உன் காலுக்கு நீ செருப்பு இல்லைன்னு அழுவுறதை விட்டுடுவ. அவனை விட நீ நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு நினைன்றது. அதே மாதிரி தாங்க இங்கே இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் பாதி டம்ளர் தண்ணி இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது உங்கள் குணத்தை காண்பிக்குது. அரை டம்ளர் இருக்குதே, அரை டம்ளர் தண்ணி, அப்பா இது போகிறண்டாப்பா நமக்கு, இதுவே அதிகம்தான் அப்படின்னு நினச்சிங்களான்னா அது பாசிட்டிவ் திங்கிங். உங்களுக்கு நல்ல குணம் வாங்கிடுங்கன்றது தெரியும். அதுவே ஐயோ அரை கிளாஸ் தான் தண்ணி இருக்கே, முழுசாக இல்லையே, இது எப்படி எனக்கு போகிறோன்னு வெறுப்பாக கவலையாக நோக்குறீங்களாங்க, அது உங்கள் குணத்தை காமிக்குது. வாழ்க்கையில் திருப்தியே இல்லாத வாழ்க்கையை வாழறவங்க, அந்த குணத்தை உடையவங்க நீங்கள். எது செஞ்சாலும் உங்களுக்கு அதில் இருக்க குறை தான் தெரியும், நிறைய தெரியாது. நாரதர் இருக்காரு, அவர் வந்து பூலோகத்தில் போய் பார்க்குறாரு எல்லா இடத்தையும், யார் நல்லவன் யார் கெட்டவன்னு மகாவிஷ்ணு பார்த்துன்னு வந்து சொல்கிறார். அதன்படி போய் பார்த்தா ஒரு இடத்துல ஒருத்தன், இந்த பிறவியே எனக்கு முடியல, இன்னும் இதில் தீர்க்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் இன்னும் எத்தனை பிறவி இருக்குது எடுக்கணுன்றாங்க, என்னால் முடியாதேன்னு கஷ்டப்படுறான். அதுவே இன்னொரு இடத்துல போய் பார்க்குறாரு, அங்கே இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க, நீ இந்த ஒரு பிறவி இல்லைப்பா, உனக்கு பல பிறவிங்க இருக்குது, நீ என்ன இதுலேயே ஆட்டம் ஆடிக்கணும் உட்காந்துன்னுக்கன்னா, ஐயா நிறைய பிறவி நிறைய டான்ஸ் ஆடலாம், நிறைய நாள் ஜாலியாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றாங்க. அவன் இதையும் பார்த்து நாரதர் அப்படியே திகைக்கிறாராம், இப்படியும் ஒரு குணமா, இதில் இருக்கிற கஷ்டம் தெரியாமல் இதை சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்கன்னா, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கடவுளால் படைக்கப்பட்டன்றதை நீ உணர்ந்துட்ட, அப்போ உன் வாழ்க்கை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சந்தோஷம் தானே. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறீங்களே, அங்கே குழந்தைங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க, எப்போ இந்த யுத்தம் நடந்தது, அது எந்தெந்த வருஷத்தில் நடந்தது, அதனுடைய தீவிரமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, இதெல்லாம் பார்க்குறது தேவைங்களா? அந்த பழைய படிப்பு மெத்தடை விட்டுட்டு இப்போத்திய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி படிப்பை கொடுக்க முன்னுக்கு வாங்க. என்னென்னா இது வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. அது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்னென்ன வழிங்க இருக்குது, அந்த சம்பாதிச்ச பணத்தை சேர்க்கறதுக்கு என்னென்ன வழி இருக்குது, செலவு நல்லபடியாக பண்ணணும். அது எப்படி செலவுனா, இந்த ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு செலவு பண்ணலாம், வயோதிகங்களுக்கு செலவு பண்ணலாம், ஆதரவு இல்லாத அவல பெண்ணுங்களுக்கு உதவி செய்யலாம். நிறைய குழந்தைகள் அநாத ஆசிரமத்தில் இருக்குது, அதுங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம், படிப்பு இவைகள் தரத்துக்கு தேவையான நன்கொடைகள் கொடுக்கலாம். அப்போ நமக்கு வாழ்க்கை சிறப்பாக தானே அமையும். நாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை சீர்தூக்கி பார்த்து அது நமக்கு தேவையா, அதை நம்ம மற்றவங்களை குற்றம் கூற காணாமல் நாமளே அதை எப்படி நிறைவாக செய்கிறது, மற்றவங்க உதவியை நம்ம எப்படி வாங்குறது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை செயலுக்கு கொண்டாந்தா தான் ஒரு விஷயம் முழுமை அடையணும்னு லூயிஸ் எல்கே சொல்கிறாங்க. அவங்கவுங்க வேலையை ஒழுங்காக செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும். அப்படியெல்லாம் நம்ம பார்த்து செய்யும்போது நம்ம வாழ்க்கை முழுமையாக நிறைவாகும் என்பது உறுதி. நன்றி தோழர்களே.